என்ன கோவாலு, என்ன அந்த பையனுக்கு ஏதோ கிளாஸ் எடுத்துகிட்ருக்க? என்ன சொல்லி கொடுத்துட்ருக்க அந்த பையனுக்கு? அண்ணே, அன்றைக்கி நீங்கள் திருக்குறள் சொல்லி கொடுத்தீங்களண்ணே, அதை தான் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் போய் நான் விருப்பமாக சொல்லித்தரேண்ணே. பரவாயில்லையே, இதை எதுக்கு நீ பண்ணுற? அண்ணா, அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னீங்கண்ணே, நம்ம நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்தா அது நமக்கு நினைவு சக்தி அதிகமாக வரும், அது இன்னொன்று அதில் நமக்கு நல்ல தெளிவான சிந்தனையும் கிடைக்கும்னு சொன்னீங்கண்ணே. பரவாயில்லையே, நான் சொல்கிறதெல்லாம் ஒழுங்காக தான் செய்கிறேன். என்ன தான் அப்படி நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அன்றைக்கி? அண்ணா, அன்றைக்கி ஒன்று சொல்லி நல்ல திருக்குறள் சொல்லி ஒரு கதை ஒன்று சொன்னீங்கண்ணே. சரி, இப்போ சொல்லு பார்க்கலாம், எந்தளவுக்கு நீ சொன்ன பார்க்குறேன் நான். அலெக்சாண்டருக்கும் போரஸுங்கிற புருஷோத்தமனுக்கும் சண்டை நடக்குது. அதில் அலெக்சாண்டர் ஜெயிச்சிடுறாரு. அந்த புருஷோத்தமனை கை காலில் விலங்கு கட்டி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ அலெக்சாண்டர் கேட்குறாரு, நீ எப்படி சாக விரும்புகிற? நான் ராஜாவாக சாக விரும்புகிறேன்னு அந்த நெருக்கடியான நேரத்தில் கூட தன்னுடைய வீரத்தையும் கம்பீரத்தையும் விடாமல் புருஷோத்தம மண்டியிடாமல் நெஞ்சை நிமித்தி தைரியமாக கேட்குறாரு. அதுக்கு அலெக்சாண்டர், நீ கேட்ட மாதிரி ராஜாவாகவே இரு, நீ சாக வேண்டாம், உன் நாட்டுக்கு நீ ராஜாவாக போன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இருந்ததுனால தான் அலெக்சாண்டர் வந்து த கிரேட்னு வாங்குறாரு. இந்த இடத்துல புருஷோத்தமன் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காம ராஜாவாக இருக்கணும்னு சொன்னது வந்து ஒரு குலத்தினுடைய பெருமையை காப்பாற்றுறதுன்னு சொன்னீங்கண்ணே. அதுக்கு தானே ஒரு திருக்குறள் சொன்னீங்க, சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். தனக்கு சிறப்பையே தருமானாலும் தன் குடியின் சிறப்புக்கு பொருந்தாத செயல்களை புகழும் மானமும் நிலைத்திருப்பதை விரும்புபவர்கள் செய்ய மாட்டார்கள். என்ன சொல்கிறாங்க? புகழுடன் தன் குடும்ப பெருமை நிலைநாட்ட விரும்புவர் புகழுக்குரியவற்றை செய்யும் போதும் தன் குடும்ப பெருமைக்கு ஏற்காத இழிவுகளே செய்ய மாட்டார் அப்படின்றார். அப்போ ஒரு மனிதன் வந்து செய்யக்கூடிய செயல் தன் குடும்பத்துடைய பெருமையை நிலைநாட்டுறதாக இருக்கணும், குலத்தை நிலைநாட்டுறதாக இருக்கணும், அவருடைய பெருமையை நிலைநாட்டுறதாக இருக்கணும். நல்லா செஞ்ச கோவாலு, இந்த மாதிரி நிறைய திருக்குறளை பசங்களுக்கு சொல்லிக் கொடு. அந்த பசங்களுக்கும் வாழ்க்கையில் என்னங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அவங்களும் நல்ல தெளிவான மனநிலைக்கு வருவாங்க, வெற்றி அடைவாங்க. வாழ்த்துக்கள்.